ஸ்ரீகரா ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் ஆக்டர் தனுஷ், சம்யுக்தா மேனன், சமுத்திரகனியின் அசத்தலான நடிப்பில் வாத்தி வெற்றி நடிப்போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இங்க ஒரு யூத் ரொமான்ஸ் போயிட்டு இருக்குல்ல, அத போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போடா. டேய் இன்னுமா நீ போல இருடா மேல வா. ஃபுட் பார்ட்னர் திண்டுக்கல் விருந்து சூளைமேடு. உங்களுடைய படங்கள், உங்களுடைய சீன்ஸ் நாங்க சொல்லுவோம். அதை பிரேக் டவுன் பண்ணி இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்ற மெமரிஸை நீங்க மக்களுக்காக ஷேர் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் சீன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாரத்தப்பட்டல நாங்க ஆர்கே சுரேஷ் அவர்கள் உங்களை அடிக்க, உங்களுடைய எலும்பு கொஞ்சம் முறிஞ்சு போக அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து நடந்தது. அடுத்தடுத்த டேக் போக போக நீங்கள் எதுவுமே சொல்லலை, அந்த வழியோடே நீங்கள் வந்து நடித்ததாக நம்ம அப்போவே இன்டர்வியூஸில் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அதை கொஞ்சம் ரோல் பேக் பண்ணி போகலாமா? அந்த சீன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு இட்ஸ் அன் இன்டென்ஸ் சீன் பண்ணும்போதே. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி என்னாச்சு, சுரேஷ் வந்து ஆர்வக்குள்ளார் அந்த டைமில், ஏன்னா ஃபஸ்ட்டு படம். ஸோ அப்போது வந்து நான் தாரத்தப்பட்டில் ஏடியா கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கண்ணாடி சீன் அந்த மண்டே தூக்கி அடிப்பேன், அது ஒரிஜினல் கண்ணாடி, இட் வாசன்ட் அ ஃபேக் கண்ணாடி. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி வந்து அவங்க அடித்து பார்த்தாங்க. ஸோ அதில் கிராக் இருந்துச்சு. பட் யாருமே கவனிக்கல, டேக்கு முன்னாடி அந்த கண்ணாடியை மாற்றணும்னு சொல்லிட்டு யாருமே கவனிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த கூட்டு போய் அடிக்கும் போது அந்த கிராக் தெரிஞ்சிச்சு, ஆல்ரெடி இருந்த கிராக்கு. ஸோ அதனால் இன்னொரு டேக் போச்சு. ரெண்டாவது பண்ணும்போது நான் கூட சொன்னேன், பார்த்துக்கோ, ஏன்னா என் மண்டை இப்போ நான் வந்து ஒரு மாதிரி ஹோல்ட் பேக் பண்ணேன்னா பாலசர் ஒத்துக்க போனேன், ஏன்னா தெரிஞ்சிடும் அவங்க அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு ஹோல்ட் பேக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வேணாம், நான் பண்ண மாட்டேன், நான் என் மண்டை உன் கையில் விட்டுறேன், நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னான். ஆனால் அதே மாதிரி தூரத்தில் போய் வட்டி முட்டி விட்டு நான் கேராகி 2 வருஷம் விழுந்துட்டேனா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஆடி மிதிக்கணும். டே பார்த்து மிதிடா, ரொம்ப நீ ஃபீல் பண்ணி மிச்சிடாதடான்னு சொன்னேன். கேட்கல, மிதிச்சான். கரெக்டுன்னு அங்கேயே வந்து சவுண்ட் கேட்டுச்சு. நான் எதுவும் சொல்லலை. இட் ஓப்பன்ட் அப் மை காலபோன் கிராக்ட். அங்கே கரெக்டாக சொன்னேன். ஐ செட் பட் ஐ டிடன்ட் சே கட் வந்து, பிகாஸ் எனக்கு தெரியும் கட்டினா திருப்பி அந்த சீனை பண்ணணும். அதனால் அந்த ஷார்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் அந்த ஷார்ட்டை முடிச்சோன்னே பாலசர் வந்து அவரோட கோல் செயினை கழட்டி என் மண்டில் போட்டார். ஃபுல் அழுகலாம், பிகாஸ் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சார் ஷார்ட் முடிஞ்சிச்சா சார், இது நான் முடிஞ்சிச்சு, என்னாச்சு, பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் சார். சரியா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், இல்லை ஏதோ கிராக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சார் சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் எக்ஸ்ரே பண்ணும்போது மை போன் ஹெட் கிராக்ட். பட் இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். அதனால தான் இந்த மாதிரி பாலா சாருடைய ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஓகேவா, இல்லை விமல் அவர்கள் கூட வந்து ஒரு ரொமான்ஸ் சீன் பண்ணுறது? ஆக்ஷன் சீன் வித் பாலா சார்மா. இப்போது ஆக்ஷன் பண்ணும்போது இப்போ பாலா சார் மாதிரியான டிரெக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்படி ரியலிஸ்டிக்கான ஆக்டிங்கை வந்து எதிர்பார்ப்பாங்க. சரி, ஓகே, நம்மளும் ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய பொட்டன்ஷியலை வந்து வெளிப்படுத்தணும், அதே நேரத்தில் வலின்னு ஒன்று இருக்கும்ல, நானும் உடம்பு தானையா அப்படின்னு நினச்சது உண்டா? எப்படின்னா வந்து ஆக்சுவலாக தாரத்தப்பட்டில் அந்த மெயின் சாங் இருக்கு இல்லையா, அந்த தகின சாங், அந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணும்போது we were in a lot of pain, because first of all வந்து அந்த வெயிலில் அந்த மண்ணெலாம் சூடாக இருக்கும், முள்ளுலாம் இருக்கும் அதில். ப்ளஸ் நாங்கள் பாபா பாஸ்கர் வந்து போட்டு வச்சு செஞ்சாருங்கள. ஏன்னா ஒரு ஸ்டெப்புக்கும், அதுவும் இளையராஜா சார் மியூசிக் வந்து அவர் பின்னி எடுத்துகிட்டு போகிற ஒரு பீட்டுக்கு, அந்த ஒரு பீட்டு பிடிச்சி நாங்கள் ஆடுறதுக்குள்ளே எங்கள் உயிர் போயிடுச்சு இந்த வெயிலில். ஆக்சுவலாக நீங்கள் சாங் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த ப்ளவுஸ் தூக்கும் போது நீங்கள் அந்த டேன் லைனை பார்ப்பீங்க. ஸோ அந்த ஸ்கின்னே வந்து அப்படியே பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஷூட்டிங் காலில் வந்து ஐயோ ஷூட்டிங் எந்திரிக்கணுமா சொல்லிட்டு அந்த 3 நாள் ஃபீல் பண்ணுதான் அந்த சீன். ஆமாம், சூப்பர் மேம். இப்போ அடுத்த ஒரு படம் சண்டைக்கோழி 2 உடைய அந்த கிளைமேக்ஸ் பொண்ணுனா அப்படின்ற அந்த டயலாக் இருக்குல்ல, அதனுடைய ரோல் பேக் மெமரிஸ். அந்த டைலாக் வந்து நான்லாம் எழுதலைங்க, அது வந்து டைரக்டர் எழுதி கொடுத்தது டைலாக் தான். அவர் சொன்னது நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவ்வளோதான் பெருசு. பட் அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுவோம், அங்கேயும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பயங்கர விண்டு, அந்த ஆரஞ்ச் சாண்டு, வெயில், புடவை, இதில் வேற முடி, இந்த டார்க் மேக்கப்பு அதெல்லாம் போட்டு அருவாவில் அதெல்லாம் பண்ணி அந்த நைட்லாம் போய் குளிக்கும் போது வரோம் அப்படியே சவுப்பா அப்படியே வரோம். அந்த அவ்வளோ டர்ட்டு, அவ்வளோ இது. பட் அது ஆல்சோ இஸ் a bit difficult. அது டிஃபிகல்ட் சீக்வன்ஸ், பிகாஸ் ஒரு பக்கம் காற்று அடிக்குது, எவ்வளோ அடிக்குதுன்னா லைட் ஸ்டாண்ட்லாம் விழுகிற அளவுக்கு காற்று அடிச்சிருந்துச்சு. பட் ப்ளஸ் ஒரு பக்கம் அந்த புடவை ஒரு பக்கம் பறக்குது, அதை மெயின்டைன் பண்ணோம், அதுக்கப்புறம் இதுவும் பண்ணணும், கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ். இப்போ இன்னொரு பக்கம் இப்படி கேட்கணும்னா, விஷால் மாதிரி இப்போ அவர் வந்து நம்ம ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். அவருக்கு ஆப்போசிட்டாக வேற இந்த டைலாகை வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஆஹா, ஆக்ஷனுக்கே பேர் போனவ பக்கத்தில் இருக்கும்போது நம்ம இங்கே ஒரு ஆக்ஷன் பண்ணணுமே அப்படின்னு. இல்லை, அது நேச்சுரலாக தாங்க வந்துச்சு. ஏன் மேம் சின்ன வயசுலேருந்தே சண்டை போட்டு இல்லை அது வந்து என்னன்னா வந்து எனக்கு யாருமே வந்து ஐ டோன்ட் லுக் அட் தம் as ஐ டோன்ட் கெட் இன்டிமிடேட்டட். அது யாருந்தாலும் சரி, நான் வந்து நமக்குள்ள ஒரு சின்ன கெத்து இருக்கணும்ல,
நமக்கு நடிப்புல வந்து நம்மளுக்கு கெத்து இருக்கு நம்மளுக்கு தெரியும், அதை பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ அது யார் முன்னாடி இருந்தாலும் அப்படிதான் அது. இப்ப போடா போடியுடைய அந்த பிரெக்னன்சி சீன் ஃபனியான கியூட்டான மிக்ஸ்டான ஒரு சீன் அது. ஆமா ஆமா, அது நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு. பிகாஸ் போடாப்படி வந்து ஒரு லைட் படம். ஸோ அது ரொம்ப சீரியஸாகவும் ஆகக்கூடாது, சேம் டைம் கொஞ்சம் ஒரு அந்த காமிக் சென்ஸோடயே போகணும் தான் வந்து அந்த சீன் அங்கே பிக்சரைஸ் பண்ணுது. எனக்கு அதில் என்ன பெரிய காமெடினா வந்து அந்த டைமில் வர வேண்டிய டாக்டர் வந்து வரல. ஸோ படத்தில் ஆக்சுவலாக வர வேண்டிய டாக்டர் வந்து எங்கள் அம்மா. உண்மையிலேயே அவங்கள பிடிச்சி வச்சுட்டு அவங்க எங்கேயோ வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அம்மா நீங்கள் வாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு மேக்கப்பை போட்டு அந்த டாக்டரை உள்ள நல்ல வச்சுட்டாங்க. ஸோ வந்து அதுதான் எங்களுக்கு அவசியம். நானும் சிம்மு சிரிச்சுட்டே இருந்தோம் அந்த சீன் பண்ணும்போது. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து somehow it came up. I don't know, நான் பற்றி அவ்வளோ யோசிக்கல. பல படம் பார்த்துருப்பேன் இல்லையா, ஸோ ஏதோ அது எமோஷனில் ஏதோ நடிப்பு வந்துருச்சு அதில். அது என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணி தெரியல, பட் வந்துருச்சு ஏதோ ஒன்று. ஆமா, ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகி அது எமோஷனல் தரன் வந்து மியூசிக்லாம் போட்டு ஆரெல்லாம் போட்டு எங்களோட சேட்டத்தனத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணி. Nice. And plus of course Sim performed really well in that scene where he tears up and all that in the scene there. So yeah. நைஸ் மேம். இதுக்கு அடுத்து எனக்கு நான் நிஜமாலே சொல்லணும், போடா போடி அப்போ வந்து காலேஜ் செகண்ட் இயர் என்னமோ ஒன்று எனக்கு தேங்க்ஸ்ங்க. யா மேம், எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இட்ஸ் லைக் ஒரு மாதிரி இல்ல குவார்க்கியா இன்னைக்கு வரைக்குமே வந்து நிறைய பேர் மீட் பண்ணும்போது போடப்படி பத்தி தான் பேசுவாங்க. So I know there's a lot of big fan following for ஆமா. ஸோ இப்போ அதே மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவி வருவோம் நாங்க அந்த மாதிரி பார்த்தோம். எனக்கும் பண்ணணும் ஆசைங்க. டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் தர மாட்டேங்கிறாங்க. வரவங்களாம் வந்து வரீங்க, இறங்குறீங்க, மிதிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, அடிக்கிறீங்க, இப்படிதான் வராங்க. ஸோ நான் என்ன பண்றது, நானே வந்து கதை எழுத நானே எழுத முடியும், பட் என்னால் கதை எழுத வராது. ஸோ அதனால வந்து அவளுக்கு தான் வெயிட் பண்ணணும், நம்ம டைரக்டர் தான் வெயிட் பண்ணணும். ஓகே சூப்பர் மேம். இப்போ நீங்க இந்த கிளாமர் ரோல்ஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? லைக் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணும்போது ஓகே புதுசா வராங்க, என்ன ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுத்தாலுமே வியர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்ததா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து ஒன்லி பேஸ்ட் வந்து கேரக்டர். நீங்கள் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பாருங்க, அந்த கேரக்டர் தேவைப்பட்டுச்சுன்னா நான் பண்ணுவேன், இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன். அது கிளாமர்னு இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் தட் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து என்னென்னா வந்து நான் வந்து ஐ ஃபோக்கஸ் மோர் ஆன் மை ஆக்டிங் ஸ்கில்ஸ் ராதர் தென் மை ஃபிசிக்கல் லுக்ஸ். ஸோ ஐம் லைக் தட். ஸோ அதனால் அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கேரக்டர் என்ன சூட் ஆகுதோ அதுக்கு நான் பண்ணுவேன், அவ்வளோதான். கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ சர்க்காரில் பார்க்கும்போது வந்து என்னன்னா விஜய் சார் ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க. நிறைய அந்த படத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டென்ஸான சீன்ஸ்லாம் இருக்கும். ஒரு பக்கம் நம்ம ஒரு பிக் டைம் ஃபேன் ஆஃப் விஜய் அவர்களா இருந்தாலுமே அவரை பார்த்து பேசும்போது இந்த ஒரு சில நேரத்துலலாம் அவரை பார்த்து எப்படிங்க நான் வாடான்னு சொல்ல முடியும், எப்படி நான் போடான்னு சொல்ல நல்ல படத்தில் வாடா போடலாம் இல்லை. அப்போ பட் அவர் இல்லை ஒரு சீன் வந்து இல்லை அதை சொன்னல, எனக்கு ஜென்ரலாக வந்து அந்த ஆக்ஷன் அந்த வேர்டு கேட்டோட எனக்கு நான் ஒரு ட்ரான்ஸில் போயிடுவேன். அது யார் அங்கே இருக்காங்க இல்லை வந்து பார்க்க மாட்டேன், அது அந்த டைமில் மட்டுமே. பட் ஒரு சீனில் வந்து அந்த ஆக்சுவலாக ஒரு இன்டென்சிட்டி வந்து அந்த அவர் சேர் போட்டு இப்படி வருவார் இல்லையா, நான் உட்காந்துட்டு இருப்பேன், அந்த எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அது என்னாச்சு, ஃபர்ஸ்ட் டேக்கில் வந்து சேர் எங்கேயோ அப்படி போயிடுச்சு. நாங்கள் 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு வாட்டியும் அந்த ஷார்ட் பண்ணும்போது சார் எதாச்சும் பண்ணுவார், நாங்கள் 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சோம். முருகா சார் வந்து ஏங்க இந்த ஷார்ட் இன்னைக்கு முடிக்கலாமா, இல்லை நீங்கள் 2 பேரும் சிரிச்சிட்டே இருப்பீங்களான்னு. ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக. ஸோ சார் டைலாக் டெலிவரி பண்ணும்போது நான் இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அந்த சீனில். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் போத் ஆஃப் அஸ் ஒரு வாட்டி சிரிக்க ஆரம்பிச்சா நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வி போத் ஸ்டார்டட், எப்பப்போ சேர் வந்துச்சோ அப்பப்போ சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால தட் சீன் வாஸ் குவைட் ஃபனி ஆக்சுவலி. இட் வாஸ் இன்டென்ஸ். கரெக்ட். பட் வரும்போது ஐ மீன் படத்தில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. சீன் எக்ஸ்பிளனேஷன் வந்து பத்தி நீங்க வந்து சொல்லிட்டீங்க. இப்போ வந்து என்னன்னா ஆக்டர்ஸ் நான் வந்து சொல்றேன், அவங்களுடைய ரேட்டிங் நீங்க வந்து பண்ணணும் on 5. ஓகே ஓகே. எஸ்டிஆர் அவர்கள் 10. இதா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹீரோல ஆல்வேஸ் லவ் ஃபார் ஹிம். சிம் எங்களுக்கும் லவ் தான் மேம், மன்மதன் மேல என்னைக்குமே. ஓகே மேம். அடுத்து பிரபுதேவா அவர்கள் 5. I mean 5 means whatever, past whatever. He's a brilliant actor. Okay. One of my favorite masters also. Very சூப்பர். விஜய் அவர்கள் 5. கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆமா, because அது வந்து biased answer. So yeah. ஓகே மேம். விஜய் சேதுபதி அவர்கள் நாங்க என்னங்க அவர்லாம் வந்து கம்பேர் பண்றீங்க, கேட்குற மாதிரி கேள்விலாம். ஓகே மேம். அதாவது நிறைய பேர் வந்து சொல்றாங்க நீங்க ஒரு லேடி விஜய் சேதுபதி. ஆமா, அது கேட்டிருக்கேன். அது கேட்டிருக்கேன் நிறைய பேர். இன்ஃபேக்ட் அவருக்கு மக்கள் செல்வன் வச்சு எனக்கு மக்கள் செல்வன் வச்சுட்டாங்க, அது எனக்கு தெரியும். பட் இட்ஸ் நைஸ் டு பி கால் தட் பிகாஸ் ஐ திங்க் அவரும் நான் தான் வந்து எல்லா ரோலையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஐ திங்க். ஆமா, நான் ரீசெண்டாக கூட வந்து நம்ம விஜய் சேதுபதி ஒரு படம் வில்லனா பண்ணாருன்னா இன்னொரு படம் ஹிந்தியில போயிட்டு அங்க வேற ஒரு ரோல் பண்றாரு. அப்படியே கட் பண்ணா வரும். அவர் சொன்னல ஒரு ஸ்டாருக்கும் ஒரு நடிகனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸுங்க, அதுதான். ஆஸ் அன் ஆக்டர் வந்து நம்மளுக்கு எது நம்மளுக்கு தீனி போடுது இல்லை, அதாவது ஒரு ஆக்டருக்கான ஒரு தீனி வரும்ல, நம்ம இது பண்ணா டிஃப்ரெண்டா பண்ணலாமா, இது பண்ணா இப்படி வேற மாதிரி இருக்குமா, நம்மளுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது ஒரு பேஷன் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து தீனி போட்டு தான் நல்ல நல்ல ரோல்ஸ்லாம். கரெக்ட். ஆமா, அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம்.
நாட் டு பி இன் தட் ஒரு இது. இப்போ எல்லாருக்குமே இப்போ செலிபிரிட்டி வாழ்க்கையில நம்ம வந்து இருக்கும்போது ஏதோ ஒரு கட்டத்துல வந்து ஒரு லோன்லினஸோ இல்ல வந்து தனிமையா இருக்கோமோ, என்னதான் ஃபேமிலி ஒரு பக்கம், ஒரு செலிப்ரேட்டட் லைஃப் ஒரு பக்கம், ஆக்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லார் வாழ்க்கையிலும் அது உங்களுக்கு தோணும். இட்ஸ் நாட் ஆக்டர்ஸ், எவ்ரிபடி, எவ்ரி சிங்கிள் ஹியூமன் பீயிங். நீங்கள் நைட்டில் போய் தூங்கும் போது தனியாக தான் தூங்கணும். உங்கள் பக்கத்தில் வேணால் யாரும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் தாட்ஸ் வந்து தனியாக தான் இருப்பீங்க. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் டு பி அலோன் அட் சம் பாயிண்ட். ஓகே. ஏன்னா நீங்க சென்னையில இருந்து ஹைதராபாத் போயிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நாங்க உங்க சென்னை வீட்டுக்குலாம் நாங்க வந்திருக்கிறோம். அப்ப we miss your presence in சென்னை. எதனால இப்ப நீங்க ஹைதராபாத் போனீங்க? பொழப்பு. சாரி. கமிங் பேக் டு அவர் ஸ்டார்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம், ஹீரோஸ் பத்தி. எஸ்டிஆர் அவர்கள் கூட ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா என்ன சொல்லணும்? நிறைய இருக்குது. ஃபுல் ஃபிலிம் விவர் ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதம் விவர் இன் லண்டன் டுகெதர். எல்லாருமே டீமாக தான், விக்கி, சிம்மு, நான்லாம். ஸோ இது லாட் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ் தட் வீவ் ஹேட் இன் லண்டன். ஃபர்ஸ்ட் மெமரி அப்படின்னா என்ன சொல்லலான்றீங்க? ஃபர்ஸ்ட் மெமரி வந்து நான் ஒரு ஸ்டார் ஷோவில் தான் வந்து நான் சிம்மு ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணது. அப்போ நான் நடிகை இல்லை. அப்போ ஸோ அப்போ தான் வந்து ஆக்சுவலாக சிம் என்ன பார்த்துட்டு விக்கி கிட்ட சொன்னாப்புல, இந்த மாதிரி சத்குமார் சார் பொண்ணு இருக்காங்க, அவங்க போடல போட்டு நல்லா இருக்குமே சொல்லிட்டு அவர் சஜஸ்ட் பண்ணி தான் வந்து போடி. ஓ. ஸோ ஆமாம். ஸோ ஆக்சுவலாக அப்படி தான் நடந்துச்சு அது அந்த கதை. ஓகே. அப்போ தான் ஐ மெட் சிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஒன் மலேசியா ஷோவில். அந்த நடிகர் சங்க நட்சத்திர சம்திங் அந்த டைம்ல அப்பா எல்லாம் இருக்கும்போது. ஸோ தட் டைம் சிம் வாஸ் வெரி யங் அண்ட் தட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் ஹிம். அதே மாதிரி தனுஷ் அவர்கள் கூட இருந்த முதல் மீட்டிங், அப்புறம் மெமரிஸ் வித் தனுஷ் அவர்கள். ஐ திங்க் சிம்பு only introduced us in Bombay first time. I think D also was shooting in Bombay அப்போ. அண்ட் தென் சிம்பு லைக், இது நம்ம போடுதாங்க, பையமாக தான் இருக்கு, அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து சிம்மன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். இது நம்ம மாதிரி தான், பசங்க பையமாக தான், வாங்க கூட்டு போகலாம், அதில் பாட்டிக்கு போகலாம் வளர்ச்சிட்டு. அப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஐ மெட் டி. ஆஃப்டர் தட் டி அண்ட் மீ காட் அ நைஸ் பாண்ட். பிகாஸ் லாக்டவுனில் வந்து பிரபுதேவா மாஸ்டர், டி, ஐஸ்வர்யா, நாங்களாம் வந்து நிறைய கிருஷ்ணாவில் வந்து பேட்மிண்டன் விளாடுவோம். ஸோ அப்போ ஒரு நல்ல பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. அவங்க ஃபேமிலி கூடயும் என் கூடயும், லிங்கா, யாத்ரா எல்லாருமே வந்து அவங்க பசங்க கூட எல்லாமே. ஸோ அப்போ நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு. ஓகே. ஏன்னா மாரி 2ல வந்து நம்ம பார்த்துருக்கோம், உங்களுடைய ஆன் ஸ்க்ரீன் பாண்டை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் அந்த சீன்ஸ், அந்த படத்தில் இருந்த ஏதாவது ஒரு மெமரி சொல்ல முடியுமா? அந்த படத்தில் நடிக்கும் போது வந்து ஐ வாஸ் ஆல்சோ ரிலேட்டிவ்லி கொஞ்சம் லைக் ஸ்டார்டிங் கரியர் தான், ரொம்ப இட் வாசன்ட் வெரி இது. பட் அதில் ஒரு சீன் நான் வந்து அவர் கூட பண்ணும்போது, அவர் ஆட்டோ டிரைவராக வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நிற்பார், அது செகண்ட் ஹாஃபில் வந்து. அப்போ ஏதோ டப்பு பேசிட்டு இருந்தால் சடனாக திரும்பி பார்த்தா ஃபுல் கண்ணில் தண்ணி, ஷார்ட் போயிட்டு இருக்கு, கண்ணில் தண்ணி வந்துருச்சு. So that was very amazing to watch an actor transform. In fact, he was one of my very good, like my very inspirational actors that I followed in terms in the starting career to see him act. So it was just amazing how he transformed into this thing. So that was something which was like I remember still today. இன்னைக்கு வரைக்கும் அது ஞாபகம் இருக்கு எனக்கு. நைஸ். நம்ம இப்போ தனுஷ் அவர்களுடைய ஆக்டிங்கை ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க என்னை வந்து அடிச்சிருவாங்க. நானே துப்புவாங்க மூஞ்சி பாருங்க. பட் இருந்தாலும் மாரி 2 படத்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? எப்படி? மாரி 2-ஆ? I don't think that's one of his finest works. I think he's done far better films than Mari 2. So yeah. மேம், இப்போ ஒரு ஸ்டார் ஃபேமிலியில நடக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி பொதுவெளிக்கு வந்துடுது. இப்போ தனுஷ் அவர்கள் பற்றி நம்ம பேசுறதுனால நான் இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் பாண்டிங்காக இருந்தீங்க, எல்லாம் ஓகே. பட் திடீர்னு ஒரு செப்பரேஷன் நியூஸ் அவங்க ஃபேமிலியில் நடக்கிறத கேட்கும்போது அவர்கள் ஆஸ் அ ஃப்ரெண்டாக வாட் யூ ஃபீல் லைக், வாட் யூ வாண்ட்? I respect both of them as individuals, and if two individuals have taken the decision together, it's what makes them happy. So that's all. You're nobody to judge. நம்ம யாருமே இல்லை. Who are we? கரெக்ட். அவங்க வாழ்க்கை நம்ம இல்லையே. ஆமாம், நம்ம சும்மா ஆன்லுக்கு சார். நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது தான். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாரோ, ஒரு ஆக்டரோ, ஒரு செலிபிரிட்டி கிட்ட பேசும்போது நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் போட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யாருமே இல்லை. அவங்கள நேசிங்க, லவ் பண்ணுங்க, பட் அதோட விட்டுருங்க. டோன்ட் கோ ஜட்ஜிங் பீப்புள். பிகாஸ் அவங்கவுங்க வாழ்க்கை என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு யாருமே தெரியாது. நீங்கள் வந்து பார்க்குறது வந்து வெறும் இந்த வெளியில் வர அந்த ஃபோட்டோஸும் மீடியாவும் தான். பட் உள்ளக்குள்ளே அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஒரு நடக்குது இல்லையா? எல்லார் வீட்லேயும் ஒரு நடக்கும். இது பிக் பாஸ் வீடு கிடையாது, எல்லார் வீட்லையும் போய் பார்க்குறது மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டெஃபினெட்லாக யூ ஹேவ் டு நாட் பி ஜட்ஜ்மெண்டல் அபவுட் பீப்புள். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து வாத்தியுடைய தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நாங்கள் ஒரு வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது யாத்ரா அவர்களுடைய ஒரு என்ட்ரி இருந்தது. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருந்துச்சா? ஸோ வி வர் லைக், கம் ஆன் மேன், ஹூ இஸ் ஹி ஜஸ்ட் லுக்ஸ் அப்படியே இவர மாதிரி அப்படின்னு. அப்புறம் அந்த ஆடியோ லான்ச்சில் அவங்க 3 பேரும் இருக்கிறது வந்து அந்த 3 சிங்கங்கள் உட்காந்துருந்த மாதிரி ஒரு ஃபீலு. நீங்கள் சின்ஸ் யூ ஹேவ் சம் நைஸ் பாண்டிங் அப்படிங்கிறதால கேட்குறேன். யாத்ரா லிங்கா wonderful boys. They're beautiful. They've grown up into lovely
I think yeah, one has become a man almost and one is a still kid, but they're both beautiful. I play badminton with them also. I used to play. So they're very sweet boys. நாங்க வந்து ஐபிஎல்லாம் வந்து அந்த அவங்க வீட்டில் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம், எல்லாரும் எல்லோ டிஷர்ட் போட்டு பார்த்துக்கிட்டு. So they're very sweet boys. I think they become lovely men. மேம் இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா விஷால் அவர்களுடைய ஆக்டிங் ரேட்டிங் 3. ஏன் மேம்? He still got lots to learn, I feel. ஓகே மேம். ஆனால் அவன் இவன் அப்படின்னு நீங்கள் பாலா அவர்கள் கூடயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால அவன் இவன்ல அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு Yeah, காம்ப்ளிமெண்ட். Avanivan was very good. I don't at all, because see, whoever works with Bala sir வந்து அவர் நீங்க நடிக்கிறது இல்லை, அவர் நடிக்க வச்சிருவாரு. அது வந்து நம்ம கையில் இல்லை, நம்ம அவருக்கு என்ன வேணுமோ அதான் ஃபைனலாக ஃப்ரேமில் வரும். ஸோ நீங்கள் வந்து யோசிச்சு நான் பயங்கரமாக நடிச்சேன்னா நீங்கள் ஃபீலே பண்ணக்கூடாது. அவர் வந்து அவரை பிடிக்கிட்டு வர கிட்டது. ஸோ தட் இஸ் சம்திங் வித் பாலா, ஸோ யூ ஹேவ் டு லேர்ன். சூப்பர், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ரேட்டிங்கும் பண்ணி உங்களுடைய மெமரிஸையும் வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கே ஒரு பெரிய சியர்ஸ் வந்து கொடுக்கணும் மேம்க்கு. ஃபுட் பார்ட்னர் திண்டுக்கல் விருந்து சூளைமேடு. ஸ்ரீகரா ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் ஆக்டர் தனுஷ், சம்யுக்தா மேனன், சமுத்திரகனியின் அசத்தலான நடிப்பில் வாத்தி வெற்றி நடிப்போடுகிறது. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இங்க ஒரு யூத் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கல்ல, அத போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. இன்னும் போல இருறோம் மேல நயன்தாரா கோவம்